வணக்கம் மக்களே, இது உங்கள் டிஎஸ்ஆர்பி யூடியூப் சேனல். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சூப்பரான ஒரு வீடியோ தான். பெப்பர் ப்ரே, முட்டை பெப்பர் ப்ரே வீடியோ தான் பார்க்க போகிறோம். முட்டை பெப்பர் ப்ரேனா எப்படின்னு நினைப்பீங்க? வாங்க, அது சூப்பராக செய்யலாம். காய்ச்சல் வந்தவங்க, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சளி பிடிச்சவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சளியெல்லாம் பிச்சுக்கிட்டு போகும். உடம்புல இருக்கிற சளி பாரம்லாம் வெளியே வந்துடும். ஏன் இது நான் செய்கிறேன்னா, எனக்கு ரொம்ப காய்ச்சல். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒய்ஃபுக்கெலாம் ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியல. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், சரி கூட பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரி காய்ச்சல். ஊசி போட்டு கொஞ்சம் பரவாயில்ல, டெய்லி மாத்திரை சாப்பிட்ருக்குறேன். தொண்டை வேறு கரன்றது, எச்ச கூட முழுக முடிய மாட்டேது. இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பெப்பர் ப்ரே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். முட்டை வாங்கி அதில் பெப்பர் போட்டு சாப்பிட்லாம். பெப்பர் ப்ரே மாதிரி செஞ்சு சாப்பிட்லான்னு தான் ஒரு ஐடியா பண்ணேன். சரி, அது வீடியோவை போட்டால் மக்களும் பார்ப்பாங்க, அவங்களும் ஈஸியாக செஞ்சு சாப்பிடுவாங்க. அதான் இந்த ஒரு வீடியோ. வாங்க பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தெறிக்க விடுங்க. சூப்பர் வீடியோலாம் கொடுக்க பார்க்குறோம். உடம்பு சரியில்லை இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் எப்பயுமே வீடியோ போயிட்டே இருக்கும். 4 முட்டையில் செய்யலான்னு தான் நான் ஐடியா பண்ணேன். வீடியோ தெரிஞ்சதான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் எனக்கு செய்கிறனால தான் 4 முட்டை வாங்கியிருக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, அதை வீடியோ போட்டலாங்கிறதுக்காக இந்த வீடியோ பாருங்கள். 4 முட்டை எடுத்துக்கிறேன். 4 முட்டைக்கு ஒரு பெரிய வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், இவ்வளோ பெரிய வெங்காயம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக இருந்துச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு தக்காளி போடக்கூடாதுன்னு இல்லை, சில பேர் போடுறதா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டானா விட்ருங்க. அது உங்கள் இஷ்டம் தான். ஏன்னா தக்காளி வேண்டியதில்லை தான். ஏன்னா போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக தான் நான் போடுறேன். சின்ன பழம் பார்த்திங்கன்னா லெமன் சைஸ் இருக்குமில்லங்க, ஒரு சின்ன பழத்தை தான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அது பொடியாக அரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது பெப்பர். நல்லா இந்த கடையிலுக்கு இது வாங்காமல் ஒரிஜினல் பெப்பர் வாங்கி நல்லா நசுக்கி இந்த மாதிரி நைஸாக இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரிஜினல் பேப்பர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லூஸ் அந்த கடையில் 10 ரூபா பேக்கெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த முட்டைக்கு உண்டான அந்த இதே இருக்காது. பார்த்திங்கன்னா அந்த பெப்பர் நல்லா இருக்காது, அதுக்காக சொல்கிறேன். மக்களே, அடுத்தது எண்ணெய் வேணும். இவ்வளோ தான் இதுக்கு உண்டான பொருட்கள். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல்லோ இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேன் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா வடை சைடில் கூட செஞ்சுக்கலாம். நான் செய்கிறதுக்காக செய்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள். இப்போ இந்த ஃபேன் ஒன்று வச்சு அடுப்பற்ற வச்சுக்கலாம். அடுப்பற்ற வச்சு ஃபேனை வச்சாச்சு. இப்போ காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். மக்களே, ஃபேன் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றுக்கிறேன். மக்களே, ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம். ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், இது நல்லா காயிட்டும். மக்களே, பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். தீ மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டுங்க. இதே மாதிரி தான் சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் இதே மாதிரி தான். நம்ம முட்டை போடுறதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கனை வேக வச்சு அதில் போட்டு தாளித்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது இன்னொரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி காட்டுறேன். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டாச்சு. போட்டு நல்லா தாளிக்கலாம். மக்களே, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த வெங்காயம் தாளித்து விட்டால் நல்லா வேகும். எப்போயுமே அந்த வெங்காயம் தாளிக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு தாளிங்க. உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வெங்காயம் நல்லா வணங்கிடும். ஓகே, பேச்சுலராக இருக்கட்டும் இல்லை யார் வேணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு 10 முட்டை 20 முட்டை போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிங்க. 4 முட்டைக்கு 2 பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஏன் நான் அளவாக போட்டிருக்கிறேன். நீங்கள் வேணால் 2 பெரிய வெங்காயம் கூட போட்டுக்குங்க. 10 முட்டை போடுறப்போ ஒரு 5-6 பெரிய வெங்காயம் கூட போடலாம். போட்டு இந்த மாதிரி உரமுறைங்க வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, இந்த மாதிரி வீட்டுக்கு யார் வந்தாலுமே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு ரெசிபி தான். இதை நீங்களும் செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள்.
இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா அப்படியே இந்த எண்ணெயிலேயே வணக்குங்க. மக்களே, நான் முட்டை பெப்பர் ஃப்ரை ஏன் பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செலவு ரசம் வச்சுருக்காங்க. இந்த செலவு ரசத்துக்கு அந்த முட்டை பெப்பர் ஃப்ரைக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த செலவு ரசம் வந்து நான் வீடியோ போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியல. அப்படி நான் போடலைன்னா இந்த வீடியோ ஒரு நாள் கண்டிப்பாக இதுவும் செலவு ரசம் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். செலவு ரசத்துக்குமே இந்த முட்டை பெப்பர் ஃப்ரைக்குமே சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஓகே பாருங்கள், இதை அப்படியே நல்லா அந்த வெங்காயத்துலேயே வணக்கிட்டே இருங்க. கூட வந்து நம்ம 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். மக்களே கூட நான் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். போட்டு அப்படி நல்லா வணக்குங்க. மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தக்காளி தான் போட்டிருக்கிறேன். தக்காளி வேணுன்னா போடுங்க, இல்லைனாலும் வேண்டாம். தக்காளி வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. போட்டு இது நல்லா வணக்கிடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வணங்கட்டும். ஓகே, இது கூட நான் இதெல்லாம் சேர்த்த மாட்டேன். மசாலு வெறும் பெப்பர் மட்டும் தான் போட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். அதுதான் முட்டை பெப்பர் ஃப்ரை. சில பேர் கறி மசாலா போடுவாங்க, வேணுங்கிற லைட்டாக போட்டுக்குங்க. நான் வெறும் பெப்பர் மட்டும் தான் இன்றைக்கி போடுறேன். பார்த்திங்கன்னா இது நல்லா வணக்கணும். இந்த வெங்காயம், இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கணும். இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஓகே மக்களே, பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வெங்காயம் ஓரளவு வணங்கிருச்சு. இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம். நான் வந்து வீடியோ எடுக்கிறனால, நானே வீடியோ எடுத்து நானே செய்கிறனால உங்களுக்கு அந்த முட்டையை உடச்சி ஊற்ற முடியாது. அந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், கலரிட்டு காமிக்கிறேன். மக்களே பார்த்திங்கன்னா இப்போ முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து நீங்கள் வந்து முட்டை உடச்சி ஊற்றுனா டக்குன்னு இப்படி கலர்னிங்கன்னா அந்த முட்டை வாய்க்கே கிடைக்காது. முட்டை வந்து அது வெங்காயத்துக்கு கூட பொடியாக போயிடும். நான் எப்படி கலர்னு சொல்கிறேன் பாருங்கள். தீயை வந்து முதல்ல கம்மி பண்ணிக்கோங்க. தீ ஃபுல்லாக ஹை ஸ்பீடாக வச்சுருக்கிறத வந்து லோ ஸ்பீடாக வச்சு கம்மி பண்ணிக்கோங்க. வச்சுக்கிட்டிங்களா, அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடுச்சா, அப்படியே சைடில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி திருப்பி போடணும். அப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த முட்டை வந்து அப்படியே உங்களுக்கு அந்த ரேக்காக வரும். அப்படியே நம்ம கிளறி விடுவோம். பார்த்திங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இங்கே பாருங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே மேலே அப்படியே எடுத்து விடணும். மேலே எடுத்து போட்டிங்கன்னா இந்த ரேக் அப்படியே கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஏன் இப்போ போடுறோன்னா, அந்த முட்டை வந்து மஞ்சள் கருவெலாம் வந்து தண்ணி மாதிரி இருக்கிறனால இது வந்து இழுத்துக்கும். நீங்கள் வந்து கெட்டியானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து ஒட்டாது. இப்போவே போட்டிங்கன்னா அந்த மஞ்சள் கருவு இதெல்லாம் அது கூட சேர்த்து ஒட்டிக்கும். பார்த்திங்களா, நல்லா ஒரு அரை ஸ்பூனோ 3/4 ஸ்பூனோ போட்டு நல்லா இப்படி கலருங்க. நான் கலரி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கனால கலர முடியாது. கலரி முடிச்சுட்டு காட்டுறேன். மக்களே, இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்க, ரேக்காக இருக்கா. இப்போ இப்படியே அப்படி சாப்பிடும்போது அப்படியே உங்களுக்கு அந்த வாய்க்கு வந்து அப்படியே முட்டையெல்லாம் கிடைக்கும். அப்படியே நம்ம பெப்பரோடு இருக்கும்போது அந்த தொண்டையில் முழுங்கும்போது சளி எல்லாம் பறந்துடும். நல்லா பாருங்கள், பெப்பர் நல்லா ஒட்டிக்கிச்சு பாருங்கள். தெரியுதா பாருங்கள்.
ஓகே, ஃபைனலாக முடிஞ்சது. வாங்க உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன். ஓகே, வாங்க குழந்தைங்க கூட சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்கு? நீ சாப்பிட்டு பாரு தம்பி, எடுத்து சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பாரு மாடி, எடுத்து சாப்பிட்டு பாரு. 2-3 நாள் எடுத்து சாப்பிட்டா தெரியும். சரியா? எப்படி இருக்கு? நல்லா பெப்பராக இருக்குதா, காரமாக இருக்குமே? பெப்பர் நிறையா போட்டிருக்கிறேன். ஒரு கரெக்டாக 1 ஸ்பூன் போட்டிருப்பேன். அதனால் அந்த பெப்பர் ஃப்ரைனா அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த தொண்டையில் இருக்கிற சளியாக இருக்கட்டும், அப்போ தான் சளி அந்த தொண்டை கரகரப்பெல்லாம் சீக்கிரம் இதை குணமாகும். இது வந்து ரெகுலராக ஒரு 2-3 தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சளி பிடிச்சவங்களுக்குலாம் சாப்பிட்டிங்கன்னா தொண்டையில் இந்த இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் பறந்து போயிடும். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், செலவு ரசம் நம்ம வீட்டில் இன்றைக்கி. வாங்க இந்த செலவு ரசத்தை கூட கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல செலவு ரசத்தை வந்து நம்ம பிழைஞ்சிக்கலாம். பாருங்கள், தயவுசெய்து கருவேப்பிலையோடு வச்சு சாப்பிடுங்க. கருவேப்பிலையோடு சாப்பிட்டிங்கன்னா முடி வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வெள்ளையாகாது. நான் கருவேப்பிலையெல்லாம் விட மாட்டேன், அப்படியே தான் சாப்பிடுவேன். மக்களே இங்கே பாருங்க, நான் பண்ண முட்டை ஃப்ரை இருக்குல்லங்க, இங்கே பாருங்க. ஆஹா, பாருங்க மக்களே. வாங்க கொஞ்சம் எடுத்து அப்படியே வச்சுக்குவோம். சோத்தில் கொஞ்சம் வச்சுக்குவோம், நிறைய வச்சுக்குவோம். அப்படியே நல்லா ஒரு பைட்டு போகலாங்களா? ஒரு பைட்டு போகலாமா மக்களே? வாங்க அந்த சாப்பாட்டோட முட்டையோடு அப்படியே பைட்டு போகலாம். ரசத்துக்கு அதுக்கு சூப்பர் காம்பினேஷன். மக்களே வாங்க நம்ம வெறும் முட்டையை மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையாக இருக்குதே. காரமே இல்லை. அந்த வெங்காய தக்காளி கூட காரம் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டிருந்தோம். பெப்பர் வந்து நல்லா அந்த வெங்காய தக்காளி கூடயே போயிடுச்சு, அதனால் காரமே இல்லை. இங்கே பாருங்கள். வாங்க வெறும் முட்டையை சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க ராவா இந்த வெறும் முட்டை பெப்பர் ஃப்ரை சாப்பிட்லாம். நான் செஞ்சேன்னா இது அருமையாக இருக்குது. நான் அது அடிக்கடி செய்வேன், இருந்தாலும் இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்குது. லைட்டாக தக்காளி போட்டனால கொஞ்சம் கரெக்டாக சூப்பராக இருக்குது. பாருங்க, காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். தம்பி விட்டு விளாசுறான் பார்த்தீங்களா? வாங்க அருமை. ரசம் அருமையாக இருக்குது. ஓகே மக்களே, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டன் தெரிவிக்க விட்ருங்க. நல்ல வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்குறேன். வேலையாக இருக்குது, கொஞ்சம் வேலையாகிறதுனால முடியறதில்லை. அதெல்லாம் காய்ச்சல்னால கொஞ்சம் சரியாக வீடியோவும் போட முடியல. நல்ல வீடியோ எப்படி வரும் என்ற நம்பிக்கையில் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாய் தம்பி, பாய் சொல்லிடு.